குழந்தை அப்படின்னு ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குற எல்லாருக்கும் எந்த பிசிஓடி நீர்க்கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ், தொப்பை வருது, வெயிட் கூடுது, உங்க வீட்டுல கிரீன் பிளாக் குழந்தைன்ற கிரீன் பிளாக் ஏத்தணும்னா இந்த கிரீன் தோசை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த பீரியட்ஸ் பெயினுக்கு அவ்வளோ வலி மாத்திரைகள் போடுவாங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் இதை சாப்பிட சொல்லுங்க. பீரியட்ஸ் பெயினே இருக்காது. இதெல்லாம் இது அழகா வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கு, உங்க பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து உங்க வீட்டு பெண்களுக்கு மாதவிடா நிக்க போதும் மெனோபாசல் ஏஜ் அது வரைக்கும் வாரத்துல ஒரு நாளாவது முள்ளு முருங்கை தோசை, கிரீன் தோசைன்னு வச்சுக்கோங்க. கிரீன் தோசை நீங்க சுட்டு கொடுங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். ஒரு பெண் பிள்ளை நம்ம வீட்டுல கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் பிள்ளைக்கு அந்த வீட்டுல முகூர்த்த கால் நடும்போது இந்த குச்சியை நட்டுருவாங்க. இதுக்கு பால் ஊத்தி சாமி மாதிரி இதை கும்பிடுவாங்க. இது அந்த வேர்கள் அவ்வளோ மலடா இருக்கிற மண்ணையே செழுமையாக்கிறோம். அதோடு இந்த கீரை, புழுங்கல் அரிசி, மிளகு, சீரகம், ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா உப்பு ரொம்ப போட மாட்டாங்க. உப்பு இல்லாம கொடுப்பாங்க. சாப்பிடவே முடியல அப்படிங்கும் போது கொஞ்சமா லைட்டா வேணா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இது கசக்குமா? இல்ல, கசப்பு தெரியாது. இது இப்ப நம்ம தோசையா ஊத்த போறோம். என்னன்னா நம்ம இந்த பாலக்கீரையை அடிச்சு சப்பாத்தியில சேர்க்கிறோம், பூரியில சேர்க்கிறோம், அதெல்லாம் செய்யறோம். பட் நம்ம அதை விட இது பெட்டரான ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மறந்துடுறோம். அதையாவது பிளான்ச் எல்லாம் பண்ணணும். இது அப்படியே பண்ணிடலாம். ஆமா. இன்னொன்னு என்னன்னா, இது ஆண் வீட்டுல ஏன் வைக்கிறாங்கன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா ஆம்பளை பசங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்கா ஆகல, பீரியட்ஸ் அப்ப வயிறு வலி எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணு இனிமே நம்ம மக அவளுக்கு எல்லாம் இது பண்ணி காலகாலத்துல நம்ம பேரம் பேத்தி வரணும். இவங்க வீட்லயும் நட்டு பால் ஊத்தி எல்லாம் பண்றாங்க.